இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பிள்ளைகளே, தாயாம் திரு அவை நான் சொன்னது போல இன்றைக்கு ஒரு தம்பதியினர் வரலாற்றிலேயே முதலாக கணவனும் மனைவியாக புனிதர்களாக அறிவிக்கப்பட்டது இந்த குடும்பத்தில் தான். பிரான்ஸ் தேசத்தில் வாழ்ந்த இவர்களுடைய பெயர் புனித லூயிஸ் மார்ட்டின், அவருடைய மனைவி பேர் மரியா அட்சீலியா அப்படின்னு சொல்லுவார்கள். இதில் என்ன விசேஷம் என்றால், இந்த லூயிஸ் மார்ட்டின் என்பவர் துறவர சபைக்காக ஆசைப்பட்டவர். ஒரு ஃபாதராக விரும்பி செமினரியில் படிக்கிறார். பிறகு இராணுவத்தில் சேர்கிறார். ரெண்டுத்திலுமே அவருக்கு வாய்ப்பு கடவுள் கொடுக்கவில்லை. அதனால் பிரான்ஸ் தேசத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் கை கடிகாரம் சரி பார்க்கிற கை கடிகாரங்களை விற்கிற ஒரு வேலையை அவர் செய்கிறார். நல்ல ஒழுக்கமான, நேர்மையான, கடினமான உழைப்பாளி. ஆனால் துறவரம் அவருக்கு வாய்ப்பாக கிடைக்கல. கடவுள் மேலே கோபப்படலை. பட் இருந்தாலும் கடவுளுடைய சித்தம் இதுவென்று ஒரு கிராமத்தில் இந்த கை கடிகாரம் வியாபாரம் செய்கிற ஒரு பணியை செய்கிறார். அதே கிராமத்தில் பேரழகு நிறைந்த மரியா அட்சீலியா என்பவர், அவர் ஒரு சிஸ்டராக போகணுன்னு ஆசைப்பட்டு உடல்நல குறைவினால் அதனால் அவங்களால இருக்க முடியல சபையில். அதனால் அவங்க வெளியில் வந்துடுறாங்க. அவங்க அதே ஒரு நகரில் பின்னலாடை அப்படி என்கிற இந்த லேஸ் என்று சொல்லுவார்கள், அந்த பின்னலாடை செய்வதில் கை தேர்ந்தவர். அவரும் அந்த ஊரிலேயே இருக்கிறார். பக்தியானவர், ஒழுக்கமானவர், ஞானம் மிக்கவர். அவர் தனக்குன்னே ஒரு பெரிய தொழிலை ஆரம்பித்து அந்த ஊரில் வசதியாக இருக்கிற நேரத்தில், திருப்பலிக்கு வருகிற நேரத்தில் இருவரும் சந்தித்து கொண்டு கடவுளுடைய சித்தம் தங்களுக்கு துறவரத்தில் இல்லை, ஒருவேளை இல்லறம் என்கிற அழைப்பிற்காக இறைவன் அழைக்கிறாரோ என்று அவர்கள் இருவரும் இல்லறத்தை ஏற்று கடவுள் திருமுன்னிலையில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணத்தில் ஆசீர்வாதமாக 1-2 பிள்ளைகள் கிடையாது, 9 பிள்ளைகளை இறைவன் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும், இன்றைக்கெல்லாம் 1 கண்ணு வச்சுருக்கிறாங்க. சில குடும்பங்களில் 9 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருந்த நேரம். இவர்கள் இந்த 9 பிள்ளைகளையும் கடவுளுடைய திருமுன்னிலையில் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வாழணும் என்று மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் கடவுளுடைய சோதனை அந்த குடும்பத்தை தாக்குகிறது. என்ன சோதனை? 9 பிள்ளைங்களில் 7 பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க, 2 மட்டும் ஆண் பிள்ளைகள். இந்த 9 பிள்ளைங்களில் 2 ஆண் குழந்தையும் இறந்து விடுகிறது, 2 பெண் குழந்தை இறந்து விடுகிறார்கள் ஒரு 2 வருட கேப்பில். இந்த மரியா அட்சீலியாவுக்கு அதிர்ச்சி. இந்த 9 பிள்ளையும் கடவுளுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் இப்படி சோதிக்கிறாரே கடவுள் என்று. மற்றவர்கள் எல்லாம், நீ வணங்குகிற தெய்வம் தான் உன்னை பழி வாங்குது, எதுக்கு கோயிலுக்கு போகிற, விசுவாசத்தை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் இந்த மரியா அட்சீலியா சொன்ன வார்த்தைகள், என்னுடைய பிள்ளைகளை கடவுள் எடுத்துக்கொண்டாரே ஒழிய நித்தியத்திற்கும் அவர்களை நரகத்தில் தள்ளவில்லை. நான் வான்வீட்டிற்கு செல்லக்குள்ள என் பிள்ளைகளை வான்வீட்டில் பார்ப்பேன், ஆகவே அவர்கள் அழிந்து போகவில்லை, இறைவனிடத்தில் சென்றிருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியோடு அவர்கள் தங்களுடைய வாழ்வை தொடங்குகிறார்கள். அவருக்கு 45 வயது ஆகிற நேரத்தில் மரியா அட்சீலியா மார்பக புற்றுநோயினால் திடீரென்று இறந்து விடுகிறார். மீதம் இருக்கிற 5 பிள்ளைங்க, அந்த 5 பிள்ளைங்களில் கடைசி குழந்தை, 9வது குழந்தை ரொம்ப பலவீனமாக இருந்ததால் எல்லாரும் சொன்னாங்க, இந்த குழந்தையும் இறந்துடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க மரியா அட்சீலியா உயிரோடு இருக்கிற நேரத்தில் அந்த குழந்தை எப்பொழுது இறக்கும் என்று இவர்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள். ஆவல்னு சொல்ல முடியாது, வேதனையோடு. ஏன்னா அவ்வளவு பலவீனமாக இருந்துச்சு. 9வது பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு அவங்க பெயரிட்டாங்க. என்ன பெயர்? மரியா பிரான்சிஸ் தெரேசா மார்ட்டின் அப்படி என்று. ஆனால் ஆச்சரியம், பலவீனம் மனிதர்கள் பார்வையில் இறந்து போய்விடும் என்று நினைத்த அந்த 9வது குழந்தை அழகிலும் ஞானத்திலும் புத்தி கூர்மையிலும் வளர்ந்து, அவர்கள் அக்கா 5 பேரும் 4 சகோதரிகள், மீதம் இருந்தது 5 பேர், 4 பேருமே சபையில், கார்மல் சபையில் சேர்றாங்க. இவரும் கடைசி கடைக்குட்டி அதே துறவர சபையில் சேர்ந்து இன்றைக்கு தாயாம் திருச்சபையில் இயேசுவின் சிறுமலர் லிசிய நகரத்தினுடைய புனித தெரேசா என்று அழைக்கப்படுகிறவர் தான் இந்த குடும்பத்தில் 9வது குழந்தை. இப்போ தெரியுமா உங்களுக்கு இந்த குடும்பம் எவ்வளவு விசுவாசம் நிறைந்த ஒரு குடும்பம் என்று? தாய் 45வது வயதில் இருக்கிறார்கள், தந்தை 80வது வயதில் இறக்கிறார். 9 பிள்ளைங்களில் கடவுள் 4 பேர் எடுத்துக்கிட்டாரு. மீதி 5 பெண்களும் ஒரே துறவர சபையில் சேர்ந்து கன்னியாஸ்திரிகளாக வாழ்ந்தார்கள். அதில் புனிதையானது புனித லிசிய நகரத்தினுடைய தெரேசா அம்மா, இயேசுவின் சிறுமலர். அன்புமிக்கவர்களே,
பெற்றோர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம் தான் இந்த குடும்பம். 2015 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் இவர்களை புனிதர் நிலைக்கு உயர்த்தினார். ஒரே குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளை 3 பேரும் புனித நிலைக்கு உயர்ந்தது இந்த குடும்பம் தான். இன்றைக்கு இவர்களுடைய இந்த வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடம். விசுவாச வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சான்று. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் 12 திருத்தூதர்களை இயேசு அழைத்து அவர்களுக்கு அதிகாரமும் ஆற்றலும் தருகிறார். நீங்கள் சும்மா எங்கன்னா போய் ஆடு மாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லலை. அவர்களுக்கு அதிகாரமும் ஆற்றலும் தருகிறார். எதற்காக தருகிறார் என்றால் பிணிகளை போக்கவும் அதற்கு பிறகு பேய்களை ஓட்டவும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அப்படி என்று போகிற பொழுது அவர்கள் கடவுளை நம்பாதவர்கள் இந்த உலகத்தையும் பணத்தையும் உறவையும் நம்பி வாழ்வது போல நீங்கள் கடவுளை நம்பாதவர்கள் போல இருக்கக்கூடாது. இறை பராமரிப்பு, டிவைன் ப்ராவிடன்ஸ் என்று சொல்லுவார்கள். அது ஒவ்வொரு நாளும் உங்கள் பின்னால் இருக்கிறது, உங்கள் அருகில் இருக்கிறது, உங்களுக்கு முன்னால் செல்கிறது. உங்களுக்கு மேலேயும் உங்களுக்கு கீழேயும் இறை பராமரிப்பு உங்களை பாதுகாப்பாக அழைத்து செல்லுகிறது. அதனால் பணப்பையோ அல்லது வழியில் உணவோ அல்லது வேறு ஏதாவது பணம் போன்ற கைத்தடி இதெல்லாமே உலகத்தின் பாதுகாப்புக்காக நம்ம தேடி வைத்திருப்பது. இதை நம்பி போக வேண்டாம், கடவுளை மட்டும் நம்பி நீங்கள் போங்க அப்படின்னு இறைவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்கிற அடிப்படையான ஒரு கேள்வி கேட்டோம் என்றால், இன்றைக்கு பிறந்ததிலிருந்து வேலை கிடைத்ததிலிருந்து ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் வாங்குன்னு நம்ம வேலை செய்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். யாருக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம்? ரிட்டையர்ட் ஆன உடனே அதற்கு பரிசாக நமக்கு கிடைப்பது சுகரு, பிபி, கொலஸ்ட்ராலு, இது சம்பந்தப்பட்ட நோய்கள் தான். ஆனால் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது நான் விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன், நான் ஓய்வு பெறுகிற நேரத்தில் மன நிம்மதியாக இருக்குது, நான் ஓய்வு பெற்று நிம்மதியாக இருக்கிறேன் என்று எத்தனை பேர் உண்மையாக சத்தியமாக நம்ம கடவுள் திருமணையில் சொல்ல முடியும்? காரணம், நாம் கடவுளை நம்பாமல், இறை பராமரிப்பை நம்பாமல், உலகத்தையும் உலகத்தின் செல்வத்தையும் உலகத்தின் அதிகாரத்தையும் நம்பி வாழ்கிற ஒரு காரணத்தினால தான் ஓய்வு நேரங்களில், ஓய்வு பெறுகிற நேரத்தில் மனதில் குற்ற உணர்வு ஏற்படுகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இறைவனை மட்டுமே நம்பி, இறைவனை மட்டுமே பற்றி கொண்டு, இறைவன் மட்டுமே என்னை காப்பாற்றுவார் என்கிற இறை பராமரிப்பில் வாழவும், நம்முடைய குடும்பங்களில் பெற்றோர்கள் மிக கவனமாக பிள்ளைகள் வளர்ப்பில் அக்கறை செலுத்தவும் இறைவன் அழைப்பு விடுக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தை பெற்றோர்களாகிய நீங்கள், நம்பிக்கையை பெற்றோர்களாகிய நீங்கள், ஒழுக்கத்தை பெற்றோர்களாகிய நீங்கள், கல்வியை பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அறுவடையாக பெறுவீர்கள். இல்லை என்றால், நான் என்ன சாமி செய்யட்டும், கிழக்க போக சொன்னால் மேற்க போகிறா, மேற்கு போக சொன்னால் கிழக்க போகிறா, நான் சொல்கிற பேச்சே கேட்குறதில்ல, எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்காங்க, அப்படி என்று பிள்ளைகள் பிற்காலத்தில் உங்கள் கட்டுக்குள், உங்களுடைய அன்புக்குள் இல்லை என்றால் ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறு செய்கிறோம். ஆகவே இந்த அருமையான நாளில் அன்னை மரியாளுடைய இந்த சன்னிதானத்தில் இறைவன் நமக்கு இறை பராமரிப்பின் மீது விசுவாசத்தை கொடுக்கிற ஒரு நல்ல உள்ளத்தையும், இறைவனை மட்டுமே நம்பி வாழ்கிற ஒரு நல்ல உள்ளத்தையும் தர வேண்டி ஒருவருக்காக செபிப்போம். இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களுடைய குடும்பங்களை பராமரிக்கும்படியாகவும் ஒருவருக்காக ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நல்லா உறக்க சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க.